வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நின்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தையை, உனக்காகத்தான் உன் அப்பன் இந்த கந்தன் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கான ஒரு உண்மையை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, மனதால் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ரணத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த கந்தன் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும், எந்த விஷயத்தை தந்துவிட எண்ணினாலும், அந்த விஷயத்தில் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக நீ ருசி பார்க்க வேண்டும். எதுவுமே கிடைக்கவில்லை என்று கலங்காதே. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து வருந்தாதே. சுயநலமாக இருக்கின்ற மனிதருக்கு மத்தியில் சிக்கிவிட்டோமே என்று நினைத்து கலங்காதே. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சூழ்நிலை உண்டு. நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கே அங்கு சோதனை வரும் பொழுது அந்த பொறுமையை மீறிச் செல்வதில் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். என் பிள்ளை, என்னவென்றாலும் உன்னை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதனால் எந்த பலனும் கிடையாது. அவரவர்களின் எண்ணங்களோடும் அவரவர்களினுடைய சுயநலங்களோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட நினைக்கும் நேரம் இவர்களுக்காக ஒருபொழுதும் நீ வருத்தம் கொள்ளாதே. என் பிள்ளையே, இந்த மனிதர்கள் எல்லோருமே தன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே முன்னெடுத்து செல்ல நினைக்கும் பொழுது நீயும் உன்னுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று தேடத் தொடங்கு. தவறான பாதையில் ஒரு மனிதனை செல்ல வைப்பது இது போன்ற மனிதர்களினுடைய சிந்தனைகள்தான். நல்லபடியாக இருக்கின்றவர்களை கூட தவறானபடி யோசிக்க வைத்து விடுவார்கள். நமக்கு இந்த வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறது என்று ஒரு முறை இங்கு ஒவ்வொருவரும் நினைக்க தொடங்கிவிட்டார்களே, ஆனால் அதன் பிறகு யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடாது. ஆனால் என் குழந்தையே, உனக்கென தனித்திறமை இருக்கின்றது. உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்திவிட உனக்கான நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். எப்பேற்பட்ட கஷ்டங்களை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கென அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாம் தாண்டிய ஒரு நம்பிக்கையின் பாதையில் உன்னை இந்த கந்தன் அழைத்து செல்வேன் என்பதனை மறக்காதே. எந்த இடத்தில் உனக்கு கலக்கம் இருந்தாலும், எந்த இடத்தில் உனக்கு வேதனை இருந்தாலும், அந்த இடத்தில் அப்பன் நான் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிடும். எல்லா மனிதர்களை பற்றியும் சரியான புரிதல்களை உனக்கு கொடுத்துவிடும். மற்றவர்களினுடைய வேதனையில் சந்தோஷத்தை காண நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்ட வெற்றியை அடைந்து விட மாட்டார்கள் என்பதனை மறந்து விடாதே. ஒரு நாளும் அவர்கள் விரும்பியது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட மாட்டார்கள். என் பிள்ளையே, தான் மட்டும் இருந்தால் போதும், தன்னை சுற்றி யாரும் வேண்டாம் என்று நினைக்கின்ற மனிதர்களை தனியாக விட்டு விடுவதுதான் நல்லது. இவர்களை எல்லாம் இழுத்து பிடித்து வாழ வைப்பது உனக்குத்தான் கஷ்டமே தவிர நிச்சயமாக உன்னுடைய நேரத்தை நீ இனிமேலும் வீணடித்து கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கென அற்புதமான சிந்தனைகள் இருக்கின்றது. உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதித்து விட முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். இந்த எண்ணங்களால் என் பிள்ளை, நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். நீ கலங்குவது இவர்களுக்கு சாதகமாகின்றது. என் பிள்ளையே, இவர்களை தேடி தேடி செல்வதனால்தான் இவர்கள் உன்னை மதிப்பது இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்.
உன்னுடைய அருமை என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள். இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து நடந்து கொள். தேவையில்லாத இவர்களை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிறுத்தி வைப்பதனால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவது கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்க நினைத்தால் கூட அந்த சந்தோஷத்தை கெடுத்து விடுவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கின்றது. இது போன்ற நபர்கள் உன் வாழ்க்கையில் இனி வேண்டாம். என் குழந்தையே, அதைத்தான் அப்பன் இன்று மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். தான் செய்வதுதான் சரி, தான் நினைப்பதுதான் சரி என்று சொல்லி தன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இங்கு யாராலும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. எல்லா நிலையிலும் நமக்கான இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம். எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக நாம் ஆக்கிவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரானந்தமும் நமக்கான பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையிலும் மிக பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட வேதனைகள் போதும். கந்தனிருந்து உன் வெற்றிக்கு எந்நாளும் வித்திடும் பொழுது என் பிள்ளை அந்த வெற்றி உன்னை தேடாமல் போய்விடுமா? இந்த வெற்றிதான் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா? எல்லோருக்கும் எல்லா விதமான சிந்தனைகளும் இருக்கும் நேரம். எதையுமே தாண்டி ஒரு வெற்றியை நீ பெற வேண்டிய காலம். உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய உண்மையான நேரம். இதை நீ எந்த நிலையிலும் விட்டுவிட எண்ணாதே. என் பிள்ளையே, நமக்கு விரும்பியபடி ஒரு வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்தாயே தவிர அந்த வாழ்க்கை உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நீ அப்பொழுது நினைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவமதிப்பு நடக்கும் பொழுதும் உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் நினைக்காத பொழுதும் தான் புரிகின்றது இந்த வாழ்க்கைக்குள் ஏன்தான் நாம் நுழைந்தோமோ என்று. என் குழந்தையே, எதுவாயினும் சரி, கந்தன் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். நிம்மதியாக அமர்ந்து யோசி. இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்று சிந்தி. வாழ்க்கையில் இது இன்னமும் தொடர்ந்து சென்றால் நம்முடைய நிலைமை என்னவாகுமோ என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த நன்றியை கூட அவர்களால் உனக்கு தர முடியவில்லை என்றால், இத்தனை நாளும் உன்னிடத்தில் இருந்து பெற்ற உதவிகளை கூட சிறு தொழி அளவு கூட நினைப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை என்றால், இது இத்தோடு முடிந்துவிட வேண்டிய காரியம் என்பதனை மறந்து விடாதே. இதற்கு மேலும் இதை இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்து இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க நினைக்காதே. அப்படியே நீ நினைத்தாலும் இதிலிருந்து உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. இதிலிருந்து உனக்கு எந்த நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தனிருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உனக்கு உதவி செய்யும் நேரம். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ இழக்காதே. சுற்றி இருந்து உனக்கு வேடிக்கை காண்பிக்க நினைக்கிறார்கள். சுற்றி இருந்து உன்னை பதம் பார்க்க நினைக்கிறார்கள். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமுமே இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் எதற்காக அழுகிறாய், அழாதே என்று சொல்லி துடைக்க ஒரு கை வரவில்லை என்றால் அவர்களோடு இருந்தால் என்ன, இல்லாது போனால் என்ன? அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. கந்தன் வருவேன். எப்பொழுதும் உன்னை வழிநடத்தவும் உனக்கு உன் எதிர்காலத்தை என்னவென்று புரிய வைக்கவும். இத்தனை நாளும் பட்ட பாடுகள் போதும். இனிமேல் நாம் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாகவும் நாம் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும். எதையும் தாண்டி நிச்சயமாக உன் அப்பன் முருகன் என்னுடைய அருளால் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் யாரையும் கைவிட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் எதையும் என் பிள்ளை நீ நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உனக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இனி உனக்கான எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி நடக்கும். உனக்கு விரும்பியபடி நிச்சயமாக பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே.
கந்தன் இருந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் மீண்டும் பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனையும் நீ தெரிந்து கொள். அப்பன் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன். மரியாதை இல்லாத இடத்தில் ஒருபோதும் தங்கி இருக்காதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.